ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மார்னிங்கே வந்துடுவாங்க. ஸோ அதுக்காக வரும்போது சிக்கன் வாங்கி வந்தார். கையோட கடகடன்னு செஞ்சு வச்சு தான் சாப்பிட்டு படுத்துடுவாங்க. ஸோ அவருக்கு சாப்பிட்ட பிறகு நாங்கள் 2 பேரும் நானும் பாப்பா வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு தான் மதியம் லஞ்சுக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். ரசம் சாப்பாடு ப்ளஸ் நைட்டுக்கும் இந்த சிக்கன் வச்சு முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இனிமேலாம் பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டுடுச்சு, செம்ம ஒரு க்ளவுடியாக ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. 3 o'clock இருக்க கிளைமேட் பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இதே கிளைமேட்டில் எனக்கு சூடாக எனக்கு ஏதாச்சும் குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பால் குடிச்சிட்டு நானும் பாப்பாவும் கொஞ்ச நேரம் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பேக் டு த ஒர்க் சொல்லி போயிட்டோம். வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் பார்த்தா வீட்டில் பார்த்திங்கன்னா பசங்க இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 4-5 தடவை பெருக்கிறதா இருக்குது. இது நம்மளோட ப்ளே ஸ்டேஷன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட கிட்ஸ் ஐட்டம் தான் இருக்கும். ஃபுல்லாக வேறு எதாவது என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அவங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு இதானே சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். சரி நம்ம வீட்டில் தானே விளையாடுறாங்க பசங்க, எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேர்ஸ்டே. ஸோ சாமி ரூமில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் சொல்லி க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன். சரி நம்ம இது வாஷ் பண்ணுறத மார்னிங்காக வாஷ் பண்ணிக்கலாம், பூ வாங்கி நாளைக்கு போட்டுக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போதைக்கு சிம்பிளாக விளக்கு மட்டும் ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி காமெடிஸ் நான் இந்த யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு காமெடியாக ரொம்ப ஒரு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி எங்களோட டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான். நானும் பாப்பா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பாலும் சக்கரை ஊற்றி சாப்பிடும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும்.